யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் அவங்க இப்போ வீடியோஸ் மேலே வீடியோஸாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்டேட்ஸ் மேலே அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 47 வருஷங்களில் இது நீங்கள் கரெக்டாக சொல்லணுனாக்கா, ஈரானில் இஸ்லாமிய புரட்சின்ற ஒரு விஷயம் வெடிச்சு அங்கே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களே, சுப்ரீம் லீடர் வந்தார்ல, ஷாவை வெளியே துரத்துனாங்களே, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஏறக்குறைய எல்லா வருஷங்களும் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா 47 வருஷங்கள் வரும். இந்த 47 வருஷத்தில் 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸை ஐஆர்ஜிசி கொண்டு இருக்கு. இப்போ எங்களுக்கான நேரம், திருப்பி கொடுக்குற நேரம், அதை நாங்கள் இப்போ நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் சொல்லுது. அமெரிக்கா இந்த ஏர்த்லேயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரியை வச்சிருக்க நாடுன்னு தனக்குத்தானே பெரிய சர்டிஃபிகேட்டை இவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓரமாக நின்று ரஷ்யா இதை பார்த்தா எப்படி இருக்கும்? சரி, ஓகே, ரைட், விடுங்க. ஐஆர்ஜிசி இந்த அமைப்புக்குன்னு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இனிமே கிடையாது அப்படின்னு சர்க்காசமாக சொல்லியிருக்கு யூஎஸ் சென்ட்ரல் கமாண்டு. என்ன ப்ரோ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவங்க அடித்து முடிச்சுட்டு தான் இந்த போஸ்டே போட்டிருக்காங்க. ஈரானுக்குள்ள அந்த ஐஆர்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அமெரிக்கா பட, அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட் வந்திருக்கு. இந்த போஸ்ட்டு கூட தான் அந்த வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க, அடிச்ச வீடியோவையும். அதை பாருங்களா மக்களே, எப்படி இங்கேருந்து ஒரு வெப்பனாக கிளம்புது, எப்படி போய் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள். சென்ட்ரல் கமாண்ட் அடுத்த சில வீடியோஸை வெளியிட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈரானோட ஜெட்ஸு, ஹேங்கர்ஸு இதெல்லாம் அடித்து காலி பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல, அதை அவங்க சும்மா ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலைங்க, வீடியோஸை எல்லாத்தையும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்துங்க, இதான் எவிடன்ஸ். இது எப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். ஈரான் நிலைமை நாளை பின்ன எந்த நாட்டுக்கு வேணாலும் வரலாம். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் கேட்டு நடங்க. அதை விட்டு எங்களை மீறி எதனா பண்ணணும், பேச்சுவார்த்தையில் நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை ஒத்துக்க மாட்டோன்ற நிலமெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா, இது போல் உங்களுக்கு உரம்பான்ற மாதிரி தான் மறைமுகமான த்ரெட்டை இந்த வீடியோஸ் மூலமாக உலக மனசில் விதைச்சிட்டு இருக்காங்க.